ஹாய் வாங்க நம்ம இப்போ வந்து சென்னையில் இருக்கிற ஹவுஸ் ஆஃப் ஜான்சன் எங்களோட ஷோரூமுக்கு வந்திருக்கீங்க. ஹவுஸ் ஆஃப் ஜான்சன் பார்த்தீங்கன்னா இந்த ஒன்லி ஜான்சன் டைல் மட்டும்தான் இருக்கும், வேறு எந்த பிராண்டுமே கிடையாது. கம்பெனியோட ஓன்டு ஷோரூம் இது. நாங்கள் இது ஃப்ரான்ச்சைஸி எடுத்துருக்கோம். ஜான்சனில் பார்த்தீங்கன்னா எல்லா டைப் ஆஃப் டைல்ஸும் இருக்குது. வால் டைல், ஃப்ளோர் டைல், பார்க்கிங், எலிவேஷன், கூல் ரூஃப் எல்லாமே இருக்குது. ஜான்சனில் பார்த்தீங்கன்னா மெயினாக 4 டிவிஷன் இருக்குது. போர்சிலினோன்னு ஒரு டிவிஷன் இருக்குது, மார்பினேட்னு ஒரு டிவிஷன் இருக்குது, எண்டூரான்னு ஒரு டிவிஷன் இருக்குது, அப்புறம் ஜான்சன் டைல்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு டிவிஷன். நம்ம ஃபஸ்ட்டு வந்து போர்சிலினோ போயிடுவோம். போர்சிலினோ அப்படின்னாலே உங்களுக்கு வந்து கிளேஸ்டு வெட்ரிஃபைட் டைல்ஸ்னு சொல்லுவோம், ஜிவிடி. இது உங்களுக்கு 100% வாட்டர் ப்ரூஃப் டைல். வாட்டர் ப்ரூஃப்னா எல்லாரும் மேலே மட்டும் தான் வாட்டர் ப்ரூஃபாக இருந்தாலே வாட்டர் ப்ரூஃப்னு சொல்லுவாங்க. வெட்ரிஃபைட் டைல் மட்டும் மேல் பாடியும் வாட்டர் ப்ரூஃப், பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சர்ஃபேஸுமே வாட்டர் ப்ரூஃப். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய சைஸஸ் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா 4x2 சைஸ். இதில் நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கு. பிளைன் கலர்ஸ் இருக்கு, வுடன் கிரெயின்ஸ் இருக்கு, மார்பிள் டிசைன்ஸ் இருக்கு, கிளாசி, மேட்டு, சாட்டின், இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 4x2 சைஸ். 4x2 சைஸில் மட்டுமே நம்ம கிட்ட மோர் தென் 100 டிசைன்ஸ் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா கார்விங்னு சொல்லுவோம். கார்விங் சீரீஸ்னா மேட்டும் இல்லாமல் உங்களுக்கு கிளாஸியும் இல்லாமல் நடுவில் ஒரு சீரீஸ். இந்த கிரெயின்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா எம்போசிங் இருக்கும், கிளிட்டர்டாக இருக்கும். ஸோ லைட்டிங்கில் உங்களுக்கு வந்து அந்த கிளிட்டர் எஃபெக்ட் தெரியும் இந்த கிரெயின்ஸ்ல எல்லாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 75 to 80 rupees வரும் சொல்லுவோம். ஹை கிளாசி டைல்ஸ் இதெல்லாம். ஹை கிளாசினா உங்களுக்கு இந்த டார்க்கர் கலர்ஸ் எல்லாமே ஹை கிளாசி கீழே வரும். இந்த ப்ரௌனு, பிளாக் இந்த மாதிரி கலர்ஸ் வந்து கொஞ்சம் ஹை கிளாசியில் வரும். இதெல்லாம் கிளாசி டைல்ஸ்னு சொல்லுவோம். லைட் பேஸ் கலர்ஸ், ஒயிட் பேஸ், கிரீம் பேஸ் கலர்ஸ் எல்லாமே கிளாசி டைல்ஸ்னு சொல்லுவோம். இதெல்லாம் உங்களுக்கு ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 70 rupeesலேருந்தே இருக்கு. எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியர்லி 120 rupees வரும். இது வந்து ஹோல்சேல்ன்றதுனால நம்ம இந்த பிரைசிங்க்கு கொடுக்குறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெர்ம் ஃப்ரீ எதனால சொல்றோம்னா, இது மேலே வந்து சில்வர் அயான் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு கோட் வந்து சில்வர் அயான் மாலிகூல்ஸ் இருக்கும். அதனால கிருமிகளால் இதில் வந்து வளர முடியாது, மல்டிப்ளை ஆகாது. ரொம்ப வருஷமாவே இருக்கு இந்த ஜெர்ம் ஃப்ரீ டைல்ஸ் நம்மளோட ஜான்சன்ல. பட் ஆஃப்டர் இந்த கொரோனாக்கு அப்புறமா தான் இந்த ஜெர்ம் ஃப்ரீன்ற வார்த்தை ரொம்ப பிரபலமாயிருக்கு. ஸோ அந்த கம்பெனி வந்து இப்போ பிராண்டிங்ல யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது அது மட்டும் இல்லை, ஜான்சன் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஜெர்ம் ஃப்ரீ டெக்னாலஜியை கண்டுபிடிச்சதே ஜான்சன் தான். நிறைய கம்பெனிஸுக்கு அவங்க வந்து இந்த ஜெர்ம் ஃப்ரீ டெக்னாலஜி, இந்த ரெசினை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜான்சன்ல பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி, நிறைய குவாலிட்டிஸ் இருக்கு, நிறைய பிளான்ட்ஸ் இருக்கு. நியர்லி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 15க்கு மேற்பட்ட மேனுஃபேக்சரிங் பிளான்ட்ஸ் இருக்கு. ஸோ இப்போ நாங்கள் ஏன் ஒரு ஹவுஸ் ஆஃப் ஜான்சன்ல போய் டைல் செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்றோம் அப்படின்னா, நாங்கள் மட்டும்தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பிளான்ட்ல இருக்கக்கூடிய எல்லா ஐட்டத்தையும் இங்கே டிஸ்பிளேல வச்சிருக்கோம். நீங்க நார்மலா ஒரு மல்டி பிராண்டட் ஷோரூம் போறீங்க, ஒரு 10 பிராண்ட் வச்சிருக்காங்க, 20 பிராண்ட் வச்சிருக்காங்கன்னா அவங்களால ஒரு 20 டிசைன் 30 டிசைனுக்கு மேல ஒரு பிராண்ட்ல வைக்க முடியாது. அவங்களுக்கு எது நியரோ பக்கத்துல, இப்ப தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க காரைக்கால்ல இருந்து எடுப்பாங்க, விஜயவாடால இருந்து எடுப்பாங்க. ஆனா கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய பாம்பேலயோ, மகாராஷ்டிராலயோ, பெண்ணிலயோ, மோர்பில இருக்கிறது எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது டிஸ்டன்ஸும் கூட, ஸோ ரேட்டும் டிரான்ஸ்போர்ட்டும் ஜாஸ்தி ஆகும். மோஸ்ட்லி அதை ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஹவுஸ் ஆஃப் ஜான்சன் போனா எங்களுக்கு கம்பல்சரி எல்லா பிராண்டு, எல்லா ஃபேக்டரியில் இருக்கிற எல்லா டைல்ஸும் வைக்கணும். ஸோ நாங்கள் எல்லாமே இங்கே டிஸ்பிளேல இருக்கும். நீங்க எப்பவுமே ஒரு பிராண்ட் மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு ஷோரூம் போயிட்டீங்கன்னா அந்த பிராண்டுக்கான ஜஸ்டிஃபிகேஷனை கொடுக்க முடியும். அவங்க இந்த பிராண்ட்ல இருக்கக்கூடிய எல்லா டைல்ஸுமே நீங்க பார்க்கலாம். மல்டி பிராண்டட் போயிட்டீங்கன்னா அவங்களால இவ்வளவு டைல்ஸை காட்ட முடியாது. இது வந்து பாத்தீங்கன்னா எலிவேஷன் டைல், கிளாடிங், இது ஸ்டோன் டிசைன் பாத்தீங்கன்னா இஜிப்சியன் ஆர்ட் டிசைன்ல இருக்கும். இதுல 3 கலர்ஸ் இருக்கு. இது நீங்க தொட்டு பாத்தீங்கன்னா கூட தெரியும், அப்படியே தொட்டாலே ஸ்டோன் மாதிரி தான் இருக்கும். ஆனா டைல் தான். ஜான்சனோட அட்வான்டேஜே அதுதான். ஸ்டோன் டைப் இருக்க டிசைன் வந்து பாத்தீங்கன்னா தொட்டு பார்த்தா ஸ்டோன் மாதிரி இருக்கும். உடன் டைப் டிசைன் தொட்டு பாத்தீங்கன்னா உட் மாதிரி இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு லைவா அவங்க அந்த இதை கேப்சர் பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நியர்லி 80 rupees வரும். இதெல்லாம் வெட்ரிஃபைட் டைல். இதே செராமிக் டைல் நீங்க எலிவேஷன் போனீங்கன்னா உங்களுக்கு 50 rupeesல இருந்தே இருக்கு. அது வேற டிவிஷன் ஜான்சன்ல, அது மேல இருக்கு. நான் உங்களுக்கு அது காட்டுறேன். இப்போ நம்ம எல்லாமே 4x2 டைல்ஸ் பார்த்துட்டோம். இப்போ இன்னொரு சைஸ், இப்போ ஸ்டார்டிங் சைஸ் பார்த்தீங்கன்னா 2x2. இப்போ மக்கள் வந்து 2x2ல இருந்து 4x2க்கு அப்கிரேட் ஆயிட்டாங்க. இன்னும் ஒரு 5 to 6 rupees டிஃபரன்ஸ் தான் வருது 2x2க்கும் 4x2க்கும். ஸோ மோஸ்ட்லி எல்லாரும் 4x2 தான் ப்ரிஃபர் பண்றாங்க. ஆனாலும் நாங்கள் 2x2 மெயின்டைன் பண்றோம். ஸோ இது ஹை கிளாசி டைல்ஸ் 2x2ல. இதெல்லாம் கிளாசி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி வந்து உங்களுக்கு 112 rupees கிட்ட வரும். நாங்கள் வெறும் 63 rupeesக்கு தான் கொடுக்குறோம். இதில் வெரைட்டிஸ் நிறைய இருக்கு சார். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளாசி, இது எல்லாமே கிளாசி. இதெல்லாம் மார்பிள் பேட்டர்ன். 4 டைல் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டைமண்ட் மாதிரி ஒரு ஷேப் கிரியேட் ஆகும். ஸோ இதுல நிறைய கலர்ஸ் இருக்கு. நாங்கள் எல்லாத்துலயும் சும்மா ஒரு 4 டிசைன் தான் இங்கே நல்ல போட்டு வச்சிருக்கோம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா சாட்டின் மேட் ஃபினிஷ். இது பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டா இருக்கும். இது வந்து நீங்க மாஸ்டர் பெட்ரூமுக்கு, பால்கனிஸ்க்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். மோஸ்ட்லி மாஸ்டர் பெட்ரூமுக்கு பார்த்தீங்கன்னா உட்டன் பிளாங்க்ஸ் யூஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனால் உட்டன் பிளாங்க்ஸ் வந்து நம்ம ஊருக்கு நம்ம மாப் போடுவோம், தண்ணி ஊற்றுவோம். ஸோ அது உபிரும், எம்டிஎஃப் போர்ட்ஸ் உபிரும். ஸோ அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் தான் உங்களுக்கு வந்து டைல்லையே நாங்கள் கொடுக்குறோம். அதே ஃபீல், அதே ஸ்ட்ரக்சர், உங்களுக்கு டெக்ஸ்சர் வரும். தொட்டு பார்த்தா உட்டு மாதிரியே இருக்கும். ஆனால் உங்களுக்கு வந்து டைல் நீங்க எவ்வளவு வேணா தண்ணி ஊற்றிக்கலாம், ஆசிட் ஊற்றிக்கலாம், என்ன வேணா பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. இது எல்லாமே ஒரு சைஸ் ரைஸ் தான் உங்களுக்கு வந்து பிரைஸ் வரும். 2x2 எல்லாமே உங்களுக்கு அதே ரேஞ்ச் தான் வரும். 63 அந்த ரேஞ்ச் தான் வரும். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கிரிப் இருக்கும். பால்கனில இதெல்லாம் போடலாம். மேட் ஃபினிஷ் டைல்ஸ் இதெல்லாமே. ஸோ அதுல பிளைன் கலர்ஸ் வருது மேட்ல. நீங்க இது பாத்ரூம்ஸ்க்குலாம் கூட யூஸ் பண்ணலாம். வால் டைலுக்கு மேட்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இது எல்லாமே பிளைன் கலர். நிறைய கலர்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதுல உங்களுக்கு எது வேணுமோ எடுத்துக்கலாம். இதுவும் எலிவேஷன் டைப் தான், ஸ்டோன் கிளைடிங் டைப் டிசைன்ஸ். நம்ம 4x2 சைஸ் டைல்ஸ் பார்த்தோம் இல்லையா? இப்போ அந்த டைல
உங்கள் வீட்டில் போட்டால் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணுன்றதுக்காக இதெல்லாம் நாங்கள் செஞ்சு காமிச்சிருக்கோம். ஒரு சும்மா ஒரு ஐடியாக்காக டபுள் கலர் காம்பினேஷன் காமிச்சிருக்கோம். நீங்கள் சிங்கிள் கலர் வேணாலும் போடலாம், இல்லை டபுள் கலர்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டே பாத்ரூம்ஸுக்கு வந்து 4x2 சைஸ் யூஸ் பண்ணுறது தான். ஏன்னா வால் டைல் வந்து உங்களுக்கு செராமிக் தான் வரும், இது வந்து வெட்ரிஃபைடு வரும். 0.05% தான் உங்களுக்கு வாட்டர் அப்சார்ப்ஷன். ஸோ அதனால தைரியமாக போடலாம். பில்டிங்கில் எவ்வளோ ப்ராப்ளம், லீக்கேஜ், ஓதம் எது இருந்தாலுமே இது டெய்லில் வெளியில் காட்டவே காட்டாது. ஏன்னா இதெல்லாம் 100% வாட்டர் ப்ரூஃப். ஏன் நம்ம ஜான்சனை ப்ரிஃபர் பண்ணுறோம்னா, ஜான்சனில் வந்து ஒரு ஹோல் பேக்கேஜாக இருக்குது, எல்லாமே இருக்குது உங்களுக்கு. பாத்ரூம் டைல், வால் டைல், ஃப்ளோர் டைல், எலிவேஷன் டைல், பார்க்கிங், நீங்கள் எது இண்டஸ்ட்ரியல் டைல், என்ன உங்களுக்கு என்ன வேணும், டிசைனர் டைல், கிளாசி, மேட், என்ன கேட்டாலும் அதுக்கான இது கிடைக்கும். ப்ளஸ் பிராண்டட் ஏன் போகிறோம் அப்படின்னா, கம்பெனி வில் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ இதை பார்த்தீங்கன்னா இந்த டோல் ஃப்ரீ நம்பர் நீங்கள் என்கிட்ட வாங்கினீங்கன்னா நீங்கள் முதல்ல பண்ண வேண்டிய வேலை இந்த டோல் ஃப்ரீல ஃபோன் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியது. சார் நான் ஷில்பா ஏஜென்சியில் வாங்கியிருக்கேன், எனக்கு வந்து நீங்கள் ப்ரீ லேயிங்க்கு வரணும், அதாவது டைல் ஒட்டுறதுக்கு முன்னாடி வரணும்னு சொல்லி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா கம்பெனி சைட்லேருந்து குவாலிட்டி இன்ஜினியர் வருவார். நான் இதை ப்ரீமியம்னு சொல்கிறத விட கம்பெனிலேருந்து ஒரு ஸ்டாஃப் வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து ஷில்பா ஏஜென்சியில் கொடுத்துருக்கிறது ப்ரீமியம் டைல் தான், ஒரிஜினல் தான் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லிட்டு எப்படி ஒட்டணும், என்ன அடிசிவ் யூஸ் பண்ணணும், எப்படி இது ஒட்டணுன்றது எல்லாமே, என்ன பிளேடு யூஸ் பண்ணணும் கட் பண்ணுறது வரைக்கும் எல்லாமே சொல்லி கொடுத்து, ஒரு ரூம் நீங்கள் உங்களுக்கு டவுட் இருந்தால் ஒரு ரூம் மட்டும் ஒரு ஹாஃப் டே அங்கேயே நின்று ஒரு ரூம் ஒட்டுற வரைக்கும் அவர் கூட இருந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிடுவார். இப்போ நான் சொல்லலாம் இது ப்ரீமியம்னு, ஆனால் நீங்கள் டோல் ஃப்ரீ ரெஜிஸ்டர் பண்ணும்போது என்ன குவாலிட்டி இன்ஜினியர் வருவாருன்னு தெரியாது. தமிழ்நாட்டில் எத்தனையோ பேர் இருப்பாங்க, சென்னையில் எத்தனையோ பேர் இருப்பாங்க. ஸோ யார் வருவாங்கன்னே எங்களுக்கு தெரியாது. அவங்க வந்து உங்களுக்கு கொடுக்கும்போது தான் இதை வந்து உங்களுக்கு ஒரிஜினல்ன்றது உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும். இப்போ நீங்கள் கேட்டீங்க இல்லையா, ஏன் ஜான்சன் போகணும் வேற பிராண்டு போகாமல் அப்படின்னா, ஜான்சன் வந்து டெய்ல் இண்டஸ்ட்ரியில் மார்க்கெட் லீடர். நியர்லி 65 இயர்ஸாக அவங்க இருக்காங்க இந்த ஃபீல்டில். இந்தியாவில் மட்டும் இல்லை, வேர்ல்டு வைட் அவங்களோட பிரசன்ஸ் இருக்கு. நாங்கள் வந்து ஜான்சனோட அசோசியேட் ஆகி மோர் தென் 30 இயர்ஸ். ஜான்சன் மட்டும் ஒரு ISO சர்டிஃபைட் கம்பெனி இல்லை, ஷில்பா ஏஜென்சி நாங்களுமே ஒரு ISO சர்டிஃபைட் கம்பெனி தான். அதனால நீங்கள் தைரியமாக நம்பி ஜான்சன் வாங்கலாம், ஷில்பால வாங்கலாம். இப்போ நம்ம 2x2 பார்த்தோம், 4x2 பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா இது 80/160 சொல்லுவோம், அதாவது 5.5x 2.5 இந்த சைஸ். இதுதான் அந்த டெய்லோட ஒரு ஃபுல் டெய்லோட சைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட் வந்து 115 rupees வரும். MRP பார்த்தீங்கன்னா 172 rupees வரும். ஸோ இது பெரிய சைஸ். பெரிய சைஸ் போடும்போது உங்களுக்கு நம்பர் ஆஃப் ஜாயின்ஸ் கம்மியாக இருக்கும். இப்போ இவ்வளோ ஹைட் ஒரு 7 அடி நாங்கள் மாக்கப் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே 2 ஜாயிண்ட் தான். ஸோ உங்களுக்கு ப்ரீமியமாக இருக்கும் லுக். நம்ம ஸ்டார் ஹோட்டல்ஸில் இதுலலாம் நம்ம சத்யம் சினிமாஸ் இந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்துருப்பீங்க. பாத்ரூம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் கலர் ஃபுல்லாக நீட்டாக மார்பிள் மாதிரி டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஃபீல், அந்த லுக், அந்த எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது, வெரைட்டிஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 6x4 டைலு. இது வந்து பார்த்தீங்கன்னா MRP 228 ரூபாய் வரும். நம்ம 125 rupeesக்கு இது கொடுக்கும். இது 6 அடிக்கு 4 அடி. இது பார்த்தீங்கன்னா ஒரு 4 கல் இருந்தாலே உங்கள் ஹால் முடிஞ்சிடும். அந்த அளவுக்கு இது பெரிய டைலு, நல்ல லுக் வைஸ் ப்ரீமியமாக இருக்கும் உங்களுக்கு. அப்படியே பார்க்கறதுக்கு இட்டாலியன் மார்பிள் லே பண்ண மாதிரி இருக்கும். ப்ளஸ் இட்டாலியன் மார்பிள்லாம் உங்களுக்கு 250-300 rupees வந்துடும் பட்ஜெட். இது வந்து பார்த்தீங்கன்னா 100 rupees 125 rupeesல நமக்கு முடிஞ்சிடும். ஸோ அதே ஃபீல், அதே லுக், அதே எஃபெக்ட் வரும். பட் நம்ம வந்து ரேட் பட்ஜெட்டில் வந்துடும். ஸோ இது நம்ம ஃபஸ்ட்டு சொன்னோம் பார்த்தீங்கன்னா இந்த 80/160 சைஸ் 5.5x 2.5 அதில் இருக்கக்கூடிய கலர்ஸ். ஸோ அதுலேயும் நிறைய கலர்ஸ் இருக்குது. நீங்கள் உங்கள் வீட்டில் எல்லாரோடையும் கூட்டிட்டு வாங்க, இங்கே வந்து ஒரு 2-3 days மினிமம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோ கலர்ஸ், அவ்வளோ டிசைன்ஸ், அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் எங்களால் இப்போ வீடியோவில் உங்களால் பார்க்க முடியாது. இது ஓனிக்ஸ் பேட்டர்னு சொல்லுவோம். இது வந்து மார்பிளில் ஓனிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பேட்டர்னு, அந்த டைப் டெய்ல். ஸோ இந்த மாதிரி டெய்ல்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஜான்சனில் மட்டும்தான் இருக்கும். நிறைய கலெக்ஷன்ஸ், நிறைய டிசைன்ஸ் இருக்குது. இதை மற்ற பிராண்ட்ஸில் நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் பார்க்க முடியாது. வாங்க இப்போ நம்ம அடுத்த டிவிஷன் பார்க்கலாம். ஜான்சனில் இந்த டிவிஷன் வந்து மார்பனேட்டு, இது கீழே வர்றது வந்து டபுள் சார்ஜ். டபுள் சார்ஜ்னா உங்களுக்கு இந்த மேலே இருக்கிற பிரிண்டிங் 2 தடவை பண்ணியிருக்கோம். ஸோ அதனால உங்களுக்கு ஒரு 2 mm 3 mmக்கு அந்த கலர் இறங்கியிருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் நிறைய டிசைன்ஸ் இருக்குது, நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. இதில் சில பேட்டர்ன்ஸை காமிச்சிருக்கோம். இது அமேசான் சீரீஸு, இது ஜென்னி சீரீஸு. அந்த மாதிரி ஒவ்வொரு சீரீஸ்லையும் நிறைய கலர்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட. இது ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 60 rupeesலேருந்து ஸ்டார்ட் ஆகும். டார்க்கர் கலர்ஸ் வந்து கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியாக வரும், பிக்மெண்ட் காஸ்ட் எக்ஸ்ட்ரா ஆகும். லைட் கலர்ஸ் வந்து கொஞ்சம் ரேட் கம்மியாக வரும். இதோட கலர்ஸ் வந்து இங்கே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சாண்டியூன் சீரீஸில் மொத்தம் 6 கலர் இருக்குது. ஸோ இந்த கலர் உங்கள் வீட்டில் போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு காட்டுறதுக்காக தான் இந்த மார்க்அப் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம வீட்டுக்கு இப்போ ஒரு பாத்ரூமில் போட்டால் எப்படி இருக்கும், இந்த மாதிரியும் நமக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி நிறைய சீரீஸ் இருக்குது. இது வந்து அடுத்த சீரீஸு. ஸோ இதில் டபுள் சார்ஜில் மட்டும் பார்த்தீங்கன்னா மோர் தென் 100 டிசைன்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட. அதே மாதிரி சைஸஸும் நிறைய இருக்குது. இங்கே எல்லாமே 2x2. இந்த சைடில் வந்து போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா 4x2. ஸோ இது 4x2. 4x2 வீட்டில் போட்டால் எப்படி இருக்குன்றதுக்காக ஒரு சின்ன மார்க்அப் காமிச்சிருக்கோம். 4x2 வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் 70 rupeesலேருந்து வரும். அதில் நிறைய கலர்ஸ் இருக்குது. ப்ளஸ் உங்களுக்கு நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. உங்களுக்கு கிளாசி, மேட்டு, சாட்டின்னு, ஸோ அந்த மாதிரி நிறைய சீரீஸ் வருது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இதெல்லாம் மேட் ஃபினிஷ், பிளைன் கலர்ஸ், மேட் ஃபினிஷ், இதெல்லாம் ஆர்கிடெக்ட் பேஸில் செலக்ட் பண்ணுவாங்க மோஸ்ட்லி. ஸோ இதில் வந்து இது இன்னொரு டிசைன் இது. ஸோ இந்த மாதிரி 4x2லேயும் மோர் தென் 100 கலர்ஸ் இருக்குது. நம்மக்கிட்ட நிறைய கலர்ஸ் இருக்குது. இது இந்த கெசட்டே ஃபுல்லாகவே 4x2 மட்டும் தான். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MRP வந்து 130 rupees வரும். ஆனால் நம்ம கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா 75 rupees கொடுக்கும். இப்போ ஜான்சனில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 கேட்டகரி வரும். ப்ரீமியம், கமர்ஷியல், எக்கனாமி, யூட்டிலிட்டின்னு பிரிப்பாங்க. ப்ரீமியம் மட்டும் தான் கடைக்கு சப்ளை பண்ணுவாங்க. மற்ற கிரேட் எல்லாம் அவங்க வந்து டிஸ்கார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ
அதனால உங்களுக்கு வந்து பக்காவாக இருக்கும் குவாலிட்டி. இப்போ மற்ற பிராண்ட்லாம் பார்த்தீங்க, இப்போ லோக்கல் பிராண்டில் குஜராத் பிராண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஆகி 100 பாக்ஸ் வருதுன்னா 100 பாக்ஸையும் மொத்தமாக பேக் பண்ணி அப்படியே சேல் பண்ணிடுவாங்க. இப்போ ஜான்சனில் 100 பாக்ஸ் வந்ததுன்னா ஒரு 60 பாக்ஸ் 70 பாக்ஸ் ப்ரீமியம் குவாலிட்டி வந்துடும், ஒரு 10 பாக்ஸ் 20 பாக்ஸ் கமர்ஷியல் வரும், அப்புறம் மீதி வந்து யூட்டிலிட்டி இதுன்னு அவங்க டிஸ்கார்ட் பண்ணிட்டு குவாலிட்டி டெயில்ஸை மட்டும் தான் நம்ம கொடுப்பாங்க. ஸோ அதனால தான் இது கொஞ்சம் காஸ்டிங் வந்து லோக்கல் பிராண்டுக்கு இதுக்கும் டிஃபரன்ஸ் வரும். நீங்கள் இதில் எடுத்தீங்கன்னா 100 பாக்ஸ் வீட்டுக்கு எடுத்துட்டு போனால் 100 பாக்ஸையும் ஒட்ட முடியும், பெண்ட் இருக்காது, உங்களுக்கு கலர் வேரியேஷன் இருக்காது, பக்காவாக கம்பெனிலேருந்து குவாலிட்டி கண்ட்ரோலில் செக் பண்ணி வரும். இப்போ லோக்கல் பிராண்டில் வாங்கினீங்கன்னா அதில் ஒரு 4 பாக்ஸ் 5 பாக்ஸ் டேமேஜ் பெண்டு வரும் உங்களுக்கு. அது அப்போ அந்த பிரைஸ் வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகும். அது மட்டும் இல்லை, கம்பெனியில் வந்து உங்களுக்கு ஃப்ரீ ரீப்ளேஸ்மெண்ட் கொடுப்பாங்க. ஏதாவது பெண்டு ஏதாவது ப்ராப்ளம் குவாலிட்டி இருக்குன்னா கம்பெனி சைட்லேருந்து அந்த சப்போர்ட் இருக்கும். லோக்கல் பிராண்ட்லாம் உங்களால் எதுவும் பண்ண முடியாது. அதனால தான் அந்த பிரைஸில் வந்து லைட்டாக டிஃபரன்ஸ் வரதுக்கு ரீசன் அது. அடுத்த டிவிஷன் இப்போ பார்க்கலாம். இது ஜான்சன் டைல்ஸ். இந்த ஜான்சன் டைல் கீழே செராமிக் டைல்ஸ் மோஸ்ட்லி வரும். நம்மளோட பாத்ரூமோட வால் டைல், ஃப்ளோர் டைல்ஸ் இது எல்லாமே வரும். இதெல்லாம் பிரைஸ் வந்து உங்களுக்கு 60 ருபீஸ்லேருந்து வருது. 2/1 சைஸ் பெருசாக ரேட் ஜாஸ்தியாக இருக்கும். உங்களுக்கு 10/15 ஸ்டார்டிங் ரேஞ்ச் வரும். அது வந்து 30 ருபீஸ்லேருந்தே வரும் உங்களுக்கு. ஸோ இது 2/1ல மார்க்அப் பண்ணி காமிச்சிருக்கோம். வீட்டில் ஒட்டினா எப்படி இருக்கும்னு. இப்போ நார்மலாக எல்லாரும் வீட்டில் பார்த்தீங்கன்னா கீழே டார்க்கு, நடுவில் ஹைலைட்டர், மேலே லைட் கலர்ஸ் போட்டு அப்படி தான் காமிச்சிருப்பாங்க. நாங்கள் அப்படி இல்லை, கொஞ்சம் டிசைனர் பேட்டர்னாக பண்ணி காமிச்சிருப்போம். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இப்படி பண்ணலாம் வீட்டில் என்னன்னு. ஸோ இதோட அட்வான்டேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதுலேயே மென்ஷன் பண்ணியிருப்போம். இதில் நிறைய டிசைன்ஸ் இருக்குது, மோர் தென் 500 டிசைன்ஸ் இருக்குது. ப்ளஸ் இது வந்து ஈஸி மெயின்டெனன்ஸ், உங்களுக்கு ஹெச்டி பிரிண்டிங் வரும் இதில். கிளேசிங் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், ஹை குவாலிட்டியாக இருக்கும். சும்மா ஒரு ஈர துணி வச்சு தொடச்சாலே போதும், உங்களுக்கு வந்து ரொம்ப மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. மேட் ஃபினிஷு, சாட்டின் ஃபினிஷு, உங்களுக்கு கிளாசி, டெக்ஸ்சர்டு, ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஒவ்வொரு வெரைட்டிலையும் உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். அந்த 2/1 சைஸ் பார்த்தீங்களா, இதெல்லாம் 60 ருபீஸ் வரும். உங்களுக்கு வந்து எம்ஆர்பி நியர்லி 104 ருபீஸ் வரும். இதில் மோர் தென் 200-300 வெரைட்டிஸ் இருக்குது. மோஸ்ட்லி நீங்கள் எல்லா கடையிலையும் போய் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் என்ன பிளான்ட் இருக்கோ அதுல தான் எடுப்பாங்க. இப்போ ஜான்சனுக்கே பார்த்தீங்கன்னா நியர்லி 15 மேனுஃபேக்சரிங் பிளான்ஸ் இருக்குது. ஆனால் எல்லா டீலர் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய காரைக்காலில் இருந்து மட்டும் தான் எடுப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் இது ராஜ்கோட்டில் விஜயவாடாலேருந்து எடுத்திருக்கோம். இந்த பிளான்ட் இது வந்து ராஜ்கோட்லேருந்து வருது. ஸோ மற்ற பிளான்ட்லேருந்து மற்ற ஸ்டேட்டில் இருந்தும் ஃபாஸ்ட் ரன்னிங் டிசைன்ஸை நம்ம எடுத்து வச்சிருக்கோம். இதெல்லாம் தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. எங்களுக்கு கிட்ட மட்டும் இருக்கக்கூடிய எக்ஸ்க்ளூசிவ் டிசைன்ஸ் இதெல்லாம். இது பிரைசிங் வந்து நமக்கு ஸ்டார்டிங் வந்து 50 ருபீஸ்ல இருந்து இருக்கு, 65 ருபீஸ் வரைக்கும் இருக்கு. அது டிசைனை பொறுத்து மாறும். ப்ளஸ் எந்த பிளான்ட்ல இருந்து எடுக்கிறோன்றதை பொறுத்து மாறும். ஏன்னா டிரான்ஸ்போர்ட் ஒரு 10 ரூபா 15 ரூபா வித்தியாசம் வரும். காரைக்கால்ல இருந்து எடுத்தோம்னா பக்கத்தில் இருக்கு, கொஞ்சம் ரேட்டு கம்மியா இருக்கும். இதுவே விஜயவாடா இன்னும் ஒரு 10 ரூபா ஜாஸ்தியா வரும். இப்போ மோர்பில இருந்து ராஜ்கோட்ல இருந்து வந்ததுன்னா எங்களுக்கு ஒரு 20 ரூபா சேர்த்து வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ரேட்டு மாறும். இது எல்லாமே வந்து வாட்டர் ப்ரூஃப் ஆனா? இது எல்லாமே வாட்டர் ப்ரூஃப் தான். நமக்கு டிசைன்ஸ் எல்லாம் பார்த்துங்க, நிறைய டிசைன்ஸ் இருக்கு, பார்க்க வந்துட்டே தான் இருக்கும். இப்போ ஜான்சன்ல இருக்கிற டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 50 to 60% தான் எங்களாலேயே இங்கே டிஸ்பிளே பண்ண முடிஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு எக்ஸ்டென்சிவ் டிசைன்ஸ் இருக்கு. நீங்கள் எப்பவுமே உங்கள் வீட்டுக்கு டெயில் செலக்ட் பண்ணோம்னா ஒரு 10 to 15 டேஸ் முன்னாடி வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு சாய்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு இடத்துல வந்து வர்றதுக்கு டைம் ஆகும். இப்போ பக்கத்தில் இருக்கிறது காரைக்கால் பிளான்ட் என்னால் 2 நாளில் கொடுத்துட முடியும். பட் ஆனால் உங்களுக்கு சாய்ஸ் வேணும் அப்படின்னா மற்ற பிளான்ட்ல இருந்து எடுக்கணும்னா ஒரு 10 நாள் முன்னாடி வந்தீங்கன்னா உங்களுக்கு டிசைன்ஸ், வெரைட்டிஸ், சாய்ஸ் நமக்கு நிறைய இருக்கும். ஸோ இது எல்லாமே 2/1 சைஸ் தான். இது ஒரு சைஸ் தான். இந்த டிவிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு சைஸ்ல நம்ம இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கு. இன்னும் இதுல 18/12 இருக்கு, 10/15 இருக்கு, 12/8 இருக்கு, 60/40 சைஸ் இருக்கு, 80/40 சைஸ் இருக்கு. ஒவ்வொரு சைஸ்லயும் இந்த மாதிரி இவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால மினிமம் 2 days 3 days ஆகும் உங்களுக்கு எங்ககிட்ட இருக்கிற டோட்டல் கலெக்ஷன்ஸை ஃபுல்லா பார்த்து செலக்ட் பண்ணணும்னா. அதே மாதிரி இப்போ இந்த டிவிஷன்ல இன்னொரு ஸ்பெஷாலிட்டி ப்ராடக்ட் இருக்கு, ஃப்ளோர் டைல். ஸ்டெயின் அண்ட் ஸ்கிராச் ரெசிஸ்டன்ட். இது SSRன்னு சொல்லுவோம். இது வந்து நீங்க என்ன பண்ணாலுமே உங்களுக்கு ஸ்கிராச்சோ ஸ்டெயினோ ஆகாது. இதுல வந்து உங்களுக்கு ஒரு ஆணி எடுத்து வச்சு ஒரு ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து வச்சு நீங்க போட்டு தேய்ச்சா கூட உங்களுக்கு ஸ்கிராச்சஸ் வராது. இது கம்பெனியோட ஸ்பெஷல் ப்ராடக்ட், ஸ்டெயின் அண்ட் ஸ்கிராச் ரெசிஸ்டன்ட்னு சொல்லுவோம். இதெல்லாம் 50 ருபீஸ் தான் வரும் உங்களுக்கு. 2/2 50 ருபீஸ் தான் வரும். இதுலயும் வெரைட்டிஸ் மோர் தென் 50 டிசைன்ஸ் இருக்கு நம்ம கிட்ட. நீங்க எவ்வளவு ஸ்கிராச் பண்ணாலுமே இது ஸ்கிராச்சே ஆகாது. நீங்க பாருங்க, நான் எவ்வளவு ஸ்கிராச் பண்ணி காட்டுறேன், இதில் ஆகாது. இது வந்து உங்களுக்கு எத்தனை வருஷம் ஆனாலும் வீட்டில் போடும்போது அப்படியே இருக்கும். நீங்கள் டேபிள் சேர் போட்டு இழுப்பீங்க, இது ஃபர்னிச்சர் மாற்றுவீங்க, என்ன பண்ணாலுமே குழந்தைங்க விளையாடுவாங்க, என்ன பண்ணாலுமே உங்களுக்கு ஸ்க்ராட்ச் ஆகாது. மோஸ்ட்லி இது பார்த்தீங்கன்னா நீங்கள் பெட்ரூம், பால்கனி, கிச்சன்ஸுக்கு போடலாம். ஏன்னா மேட் ஃபினிஷ்ன்றனால உங்களுக்கு ஆன்டி ஸ்லிப்பரியாக இருக்கும், நல்லா இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம பார்த்து அந்த ஸ்டெயின் அண்ட் ஸ்க்ராட்ச் ரெசிஸ்டன்ட்ல SSRல என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்து நிறைய கலர்ஸ் இருக்குது, லைட் கலர்ஸ், டார்க் கலர்ஸ், உங்களுக்கு அதே மாதிரி பிளெயின் கலர்ஸ் வேணாலும் பிளெயின் கலர்ஸ், வுட்டன் பேட்டர்னு நமக்கு எப்படி வேணுமோ அப்படி இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் பாத்ரூமுக்கு கூட போடலாம். பெரிய சைஸ் போடும்போது நம்பர் ஆஃப் ஜாயின்ஸ் கம்மியாகும், உங்களுக்கு வந்து அழுக்கு சேராது. ஏன்னா எப்பவுமே நமக்கு அழுக்கு சேர்றது டெய்லில் ஜாயின்ஸில் மட்டும்தான். 1/1 போகிறதுக்கு நீங்கள் இந்த 2/2 செலக்ட் பண்ணலாம். உங்களுக்கு லைஃப் நல்லா இருக்கும், உங்களுக்கு ஸ்க்ராச்சோ இதுவோ ஆகாது. இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பார்த்து அந்த SSRோட கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்க, அதை நம்ம
நம்ம வீட்டில் எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு ஐடியாக்காக இது கொடுத்துருக்கோம். டபுள் கலர் காம்பினேஷனில் நம்ம என்னென்ன மாதிரி டிசைன் பண்ணலாம் அப்படின்றதுக்கு டிஃப்ரெண்ட்டான நாங்கள் ஒரு டிசைன் கொடுத்துருக்கோம். உங்களோட கிரியேட்டிவிட்டி பேஸ் பண்ணி நீங்கள் எந்த மாதிரி வேணால் டிசைன் பண்ணலாம். இது எங்களோட கிரியேட்டிவிட்டி. இப்படி கட் பண்ணி இதில் வந்து அந்த கோல்டு பீடிங் கொடுத்து காமிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஒரு ஆர்கிடெக்ட் கிட்ட கொடுத்து கூட டிசைன் பண்ணலாம், இல்லை நீங்களே நெட்லேயோ கூகுள்லேயோ எடுத்து கூட என்ன டிசைன் வேணாலும் பண்ணலாம். நம்ம இது இந்த மாதிரி இவ்வளோ சின்ன 2x2 சைஸே இவ்வளோ சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கோம். கட் பண்ணி போடும்போது கூட நமக்கு வந்து அந்த எனாமல் தெரிக்கிறதோ இல்லை உங்களுக்கு எந்த வித டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் கரெக்டாக உட்காரும். இது வந்து நம்ம ஜான்சன் டைல் டிவிஷன் பார்த்தோம் இல்லையா, அதில் வந்து கூடிய இப்போ நியூ அரைவல்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கம்பெனி வந்து இந்த லோக்கல் பிராண்ட்ஸோட போட்டி போடுறதுக்காக அவங்க கொண்டு வந்திருக்காங்க 4x2 சைஸு இந்த டிவிஷனில் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக அஃபோர்டபுளாக கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா இப்போது மற்ற பிராண்டு வந்து ரேட்டு கம்மியாக இருக்குது, எங்களுக்கு அந்த ரேட்டில் ஜான்சன் இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடாதுன்றதுக்காக நம்ம இந்த இது கொண்டு வந்திருக்கோம். இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஸ்கொயர் ஃபீட்டு 60 rupees தான் வரும். இதுவே நீங்கள் வந்து ஜான்சனோட போர்ஸ்லினோ டிவிஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 70 to 75 rupees வரும். இந்த 4x2 சைஸில் சும்மா ஒரு 8 மாடல் மட்டும்தான் நாங்கள் இந்த இடத்துல டிஸ்பிளே காமிச்சிருக்கோம். ஒன்று ஒவ்வொரு கலர் இருக்கும். ஸ்கை ப்ளூ கலரு, இது பீச் கலரு, அது பிளாக் கலரு, ஒயிட் கலர். இதுலேயும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா more than 50 டிசைன்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொருத்துலையும் எங்களால் எல்லாத்தையுமே இதே இடத்துல டிஸ்பிளே காட்ட முடியாதுன்றனால ஒரு சாம்பிளுக்கு தான் ஒரு 8 டிசைன் 10 டிசைன் காமிச்சிருக்கோம். மீதி இதில் நிறைய டிசைன்ஸ் இருக்குது. நம்மளோட குடோனுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நம்ம வந்து குடோன்லேருந்து பீஸ் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு லைவ் பீஸே காட்டுவோம். இப்போ இந்த டிசைன் பார்த்தீங்களா, இந்த பிளாக் வந்து வீட்டில் போட்டால் நல்லா இருக்குமான்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க. ஆனால் இப்போ ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கலர்ஸ் இப்போ யூஸ் பண்ணுறது தான். இது எப்படி யூஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியாக்காக இங்கே நாங்கள் காமிச்சிருக்கோம். அதை கொஞ்சம் பார்த்தேன். ஸோ இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டே வந்து நம்மலாம் 5-star ஹோட்டலில் வந்து எப்படி இருக்கோ அந்த மாதிரி பாத்ரூம்ஸ் எல்லாம் பண்ணணும், நம்ம வீட்லேயும் அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அதெல்லாம் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும், நம்மளால் வந்து அது வந்து அஃபோர்டபுளா அப்படின்னு தான் நினைப்போம். ஆனால் அதுவும் அஃபோர்டபுள் தான். நம்ம வந்து டேல்ஸை வச்சு என்னென்ன மாதிரி டிசைன் பண்ணலாம் உங்களுக்கு எல்லா ஐடியாவும் கொடுக்கறதுக்காக தான் நாங்கள் இந்த மாதிரி மார்க்அப்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம். இது வந்து நீங்கள் எல்லா 5-star ஹோட்டல்ஸ்லையும் இந்த மாதிரி இது பார்க்கலாம். அப்போ நீங்கள் நினச்சிருப்பீங்க இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கணும், பட் இப்போ வந்து இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல ஐடியா கிடைக்கும். ஏன்னா வீடுன்றது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அது பண்ணும்போது எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு ஐடியாஸ் கிடைக்கும். அதுக்காக தான் நாங்கள் இது அந்த மாதிரிக்காக இது வச்சுருக்கோம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சனில் ஒரு ஹை ரேஞ்ச் கிச்சன் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு செட்டப் கொடுத்துருக்கோம். இது வந்து எலிவேஷன் டெய்லு. இது வந்து பார்க்க மட்டும் உடன் ஃபீல் இல்லை, நீங்கள் டச் பண்ணி பார்த்தீங்கனாலே அந்த உட் ஃபீல் தான் இருக்கும். அது மட்டும் இல்லை 3D எம்போஸ்டாக இருக்கும். ஸோ அந்த உடன் ஃபீல் இருக்கும். ஸோ நான் ஜான்சனோட பெரிய அட்வான்டேஜே என்னென்னா இப்போ உடன் ஃபீல் டெய்ல்ஸ் அப்படியே உட்டு மாதிரியே இருக்கும். அப்புறமா ஸ்டோன் ஃபீல் டெய்ல்ஸ், அந்த ஸ்டோன் எல்லாமே அந்த ஃபீல், அந்த டெக்ஸ்சர், அந்த லுக்கு எல்லாமே உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இது வந்து நீங்கள் எப்படியெல்லாம் இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கான மார்க்அப் தான் இது. இது வந்து 80 rupees per square feet வருது. இதோட ஸ்டார்டிங் ரேஞ்ச் அப்படி, இன்னும் இதோட ஹையர் ரேஞ்ச் கூட இருக்குது. இது வந்து ஜிவிடி வெட்ரிஃபைட் டேல்ஸாக வருது. ஸோ இது வந்து ஒரு மாடுலர் கிச்சன் செட்டப், டோட்டலாக டேல்ஸில் பண்ண ஒரு மாடுலர் கிச்சன் செட்டப். ஸோ இதுவும் அப்படியே தான். நீங்கள் வந்து ஒரு பிளைவுட்டு மைக்கா அந்த மாதிரி வாங்கணும் அப்படின்ற அவசியம் இல்லாமல் ஃபுல்லாக டேல்ஸ்லேயே பண்ணி அந்த லுக் அண்ட் ஃபீல் அண்ட் ஒரு ஹை கிளாஸ், ஒரு ஹை வேல்யூ இருக்கிற மாதிரி அண்ட் ஃபீலில் கொடுக்குற மாதிரி நாங்கள் பண்ணியிருக்கோம். இதுவும் வெட்ரிஃபைட் டேல்ஸு. இதோட ப்ரைஸ் வந்து 75 rupees per square feet வருது. இது வால்பேப்பர் இல்லை, இதுவும் டேல்ஸ் தான். ஸோ இது வந்து எஸ்எஸ்ஆர் அப்படின்னு ஸ்டெயின் ப்ரூஃப் அண்ட் ஆல்சோ ஸ்க்ராட்ச் ப்ரூஃப் டேல்ஸு. அப்படியே உங்களுக்கு ஒரு வால்பேப்பர் ஃபீல் கொடுக்கும். இந்த டேல்ஸோட ஸ்பெஷாலிட்டியே அதுதான். என்னன்னா இப்போ நீங்கள் வால்பேப்பர் போட்டிங்கன்னா ஒரு 3 or 4 yearsல கண்டிப்பாக வந்து அது தண்ணி பட்டு அப்படியே பிஞ்சிட்டு வரும். ஆனால் டேல்ஸ் போட்டிங்கன்னா லைஃப் லாங் உங்களுக்கு பிரச்சனையே இல்லை, திரும்ப நீங்கள் வந்து ரீடூ பண்ணணுன்ற அவசியமும் இல்லை. அது மட்டும் இல்லை, இதில் வந்து எந்த ஸ்டெயின் இருந்தாலும் ஸ்க்ராட்ச் இருந்தாலும் தொடச்சாலே போயிடும். ஸோ உங்களுக்கு வால்பேப்பர் ஃபீலும் கொடுக்கும். அதே மாதிரி ரொம்ப ரொம்ப வந்து லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும். இதில் நம்மக்கிட்ட நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 60 rupees வரும். இது ஃபுல்லி எம்போஸ்ட் அண்ட் வித் கிளிட்டர் பார்ட்டிகல்ஸோடு இருக்கிறதுனால இதுவும். அதே மாதிரி இது வந்து ஸ்டோன் ஃபீலு, இதுவும் இதோட ப்ரைஸ் வந்து 60 rupees வரும். ஸோ இதுவும் வந்து நாங்கள் அப்படியே வந்து ஒரு கார்டன் ஃபீல் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த கார்டனில் அந்த போர்ட்டிகோ ஏரியாவில் நீங்கள் இந்த மாதிரியே வந்து டிசைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு இந்த மாதிரி ஐடியா கொடுக்கறதுக்காக தான் நாங்கள் இந்த மாதிரியே ஸ்பெஷல் மார்க்அப்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம். வாங்க நம்ம அடுத்த டிவிஷன் பார்க்கலாம், ஜான்சனோடது. இது
எண்டூரா டிவிஷன். எண்டூரா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இண்டஸ்ட்ரியல் டைலிங் சொல்யூஷன் சொல்லி வரும். இண்டஸ்ட்ரீஸுக்காக ஹெவி டியூட்டி டைல்ஸ் மட்டும் தான் வரும் இதில். இது வந்து பார்த்தீங்கன்னா 1/1 சைஸு, வீட்டில் பார்க்கிங்க்கு நம்ம யூஸ் பண்ணலாம், நல்லா ஹெவியாக இருக்கும். EDCன்னு சொல்லுவோம், டிஜிட்டல் கலெக்ஷன்ஸ். இது எல்லாமே எண்டூரா டிஜிட்டல் கலெக்ஷன்ஸ். இதனால வந்து உங்களுக்கு HD பிரிண்டிங், இது டிசைன்ஸ் நல்லா இருக்கும். இது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மேலே இருக்கிறதெல்லாம் 1/1, கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா அடுத்த சைஸு 1.25 1.25. இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்ட் இதுதான், இந்த சைஸ் தான். இது பெரிய சைஸாக இருக்கும்போது நம்பர் ஆஃப் ஜாயின்ஸ் உங்களுக்கு கம்மியாக இருக்கும், உங்களுக்கு நீட்டாக இருக்கும். பார்க்கிங்கில் வந்து நமக்கு அழுக்கு சேர்றது ஜாயின்ஸில் தான். ஸோ அந்த ஜாயின்ஸில் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கிறதுனால அழுக்கு கம்மியாக சேரும், ஈஸி மெயின்டெனன்ஸாக இருக்கும். இது எண்டூரான்ற டிவிஷனே வந்து ஹெவி ஸ்ட்ரென்த்தோட இருக்கிறதுக்காக தான் இந்த டிவிஷன் கீழேயே பார்க்கிங் கொண்டு வந்திருக்கும். இது வந்து நம்ம எல்லா ஆட்டோமொபைல் ஷோரூம்ஸுமே எங்களோட ஸ்பெக் தான். BMW இருக்கட்டும், TVS இருக்கட்டும், எனி கார் கம்பெனி ஆர் 2 வீலர் கம்பெனி நம்மளோட ஸ்பெக் மட்டும் தான், ஜான்சன் டைல் மட்டும் தான் போடுவாங்க. ஒரு கார் வந்து ஒரு 4 டைல்ல நின்னா கூட அது உடையாது, உங்களுக்கு அவ்வளோ ஹெவியாக இருக்கும். ப்ளஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டிஃபரன்ஸ் திக்னஸ் இருக்குது. 10 mm, 12 mm, 15 mm, 20 mm இருக்கு. ஸோ நம்மளோட யூசேஜுக்கு பொறுத்து நீங்கள் திக்னஸ் அண்ட் சைஸஸ் எடுத்துக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கும். இது பிரைஸ் ஸ்டார்டிங் 55 rupeesலேருந்து ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு MRP பார்த்தீங்கன்னா எல்லாமே 100 rupees மேலே தான் வரும். நாங்கள் வந்து நியர்லி 50% டிஸ்கவுண்ட்டில் தான் கொடுக்குறோம் எல்லாமே. நான் ஹோல்சேல் பண்ணுறதுனால உங்களுக்கு இந்த ப்ரைஸ் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்டூராவில் வரக்கூடிய கூல் ரூஃப். நார்மலாக ஒயிட் கலர் டைல் எல்லாமே உங்களுக்கு சோலார் ரேஸை ரிஃப்ளெக்ட் பண்ணும், அதனால எல்லாருமே ஒயிட் டைல்லையே கூல் ரூஃப்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஏமாற்றி விற்பாங்க. ஆனால் ஜான்சனில் பார்த்தீங்கன்னா இந்த எண்டூரா டிவிஷன் மட்டும் தான் கூல் ரூஃப். இது எதனால கூல் ரூஃப் அப்படின்னா, இது மேலே கொடுத்துருக்கிற கோட்டிங் வந்து உங்களுக்கு 75% சூரிய ஒளியை ரிஃப்ளெக்ட் பண்ணிடும். அதே மாதிரி 90% உள்ள இழுத்த ஹீட்டை வெளியில விட்டுரும். ஸோ அதனால உங்களுக்கு ஹீட் உள்ள இறங்கவே இறங்காது. நார்மல் சிமெண்ட் தரையோ இல்லை இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10% தான் ரிஃப்ளெக்ட் பண்ணும், 70% தான் வெளியில விடும் ஹீட்டை. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஏன் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும்னு சொல்றோம்னா, நார்மலாக வீட்டுக்கு மேலே வந்து சொருவோடு இதெல்லாம் போடுவாங்க. அதோட டெக்னாலஜி என்னன்னா உள்ள தண்ணியை இழுத்துக்கிட்டு உங்களுக்கு அந்த சில்னஸை கொடுக்கும். ஸோ உள்ள தண்ணி இழுக்கும் போது நாளைக்கு எப்போ இருந்தாலும் வீட்டில் வந்து சீப்பேஜ் ப்ராப்ளம், லீக்கேஜ் ப்ராப்ளம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆனால் இது வந்து 100% வெட்ரிஃபைட் பாடி. இதுல வந்து உங்களுக்கு 0.05% இது வாட்டர் அப்சர்ப்ஷன். அதனால உங்களுக்கு தண்ணி உள்ள இறங்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இது வந்து உங்களுக்கு சில்னஸ் கொடுக்குது எப்படின்னா ரிஃப்ளெக்ட் பண்ணிடும். மேலே வர்ற ஹீட்டை கீழே இறக்காம அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணிடும். உங்களுக்கு மேலே இன்னொரு ஃப்ளோர் இருந்தா என்ன ஃபீல் இருக்குமோ அந்த ஃபீலை இது கொடுக்கும். இது பிரைஸ் வந்து உங்களுக்கு வந்து 50 rupeesலேருந்து 60 rupees வரைக்கும் இருக்கு. இதுலயும் பார்த்தீங்கன்னா திக்னஸ், கலர்ஸ் நிறைய இருக்கு. நார்மலாக கூல் ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் மட்டும் தான் இருக்கும். நம்ம கிட்ட ஒயிட், ஐவரி, ப்ளூ, பிங்க் அந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்கு. கலர்ஸுக்கு ஏற்ற மாதிரி ரேட் மாறும். மற்ற பிராண்டில் எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த பிராண்ட்லையும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கிடையாது கூல் ரூஃபில். இப்போ எண்டூரால அடுத்த டிவி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் டைல். இந்த ஸ்டெப் டைலில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்கு. இது 1/1 சைஸ் டைலு. இது வந்து 1 அடிக்கு 1 அடி ஒரு டைலு. உங்கள் வீட்டில் போட்டால் எப்படி இருக்குன்றதுக்காக ஒரு 4 பீஸ் போட்டு நம்ம வீட்டில் ஒரு 4 feet ஸ்டெப் இருந்தால் எப்படி இருக்கும்னு காட்டுறதுக்காக இந்த டிசைன்ஸ் காமிச்சிருக்கோம். இன்னொரு சைஸ் இருக்கு. அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா 4/1 சைஸ் டைலு. இது 4 அடிக்கு ஒரு ஜாயிண்ட் கூட இல்லாமல் அப்படியே ஒரு ஃபுல் பீஸ் ஸ்டைலாக வரும். இது உங்களுக்கு வந்து ஃபுல்லாக நோசிங் வரும், புல் நோசிங்னு சொல்லுவோம். ஃபுல்லாகவே ரவுண்டாக இருக்கும், காலில் அடிப்படாது. உங்களுக்கு ஒரு கிரானைட்டோட ரீப்ளேஸ்மெண்ட் இது பிரைஸ் வந்து 150 rupees, 120 rupeesலேருந்து 150 rupees வரைக்கும் இருக்கு. கிரானைட் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிரானைட்டே 100 ரூபாய் வந்துடும். ப்ளஸ் இந்த நோசிங் பண்ணணும்னா அதுக்கு ஒரு 50 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க, லேயிங்க்கு ஒரு சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு 200 rupeesக்கு மேலே போயிடும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120லேருந்து 150 rupeesக்குள்ளேயே முடிஞ்சிடும். ப்ளஸ் இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல் பாடி டெயில். ஃபுல் பாடி டெயில்னா முன்னாடி என்ன கலர் இருக்கோ பின்னாடி வரைக்கும் அதே கலர் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒயிட், பின்னாடி வரைக்கும் ஒயிட் இருக்கும். இது கிரேனா பின்னாடி வரைக்கும் அதே கிரே கலரே இருக்கும். மேலே ஒரே ஒரு கோட்டிங் மட்டும் கிடையாது. இது ஃபுல்லாகவே அதே டிசைன் பின்னாடி வரைக்கும் இருக்கும். எவ்வளவு தேஞ்சாலும் உங்களுக்கு அதே கலர் தான் வந்துகிட்டே இருக்கும். எண்டூரால பார்த்தீங்கன்னாலே ஃபுல்லாகவே ஸ்பெஷாலிட்டி ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சைஸ் வேரியேஷன்ஸ் இருக்கு. திக்னஸில் வருது 10 mm, 12 mm, 15 mm, 20 mm தான் வருது. நம்மளோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம திக்னஸ் கொடுக்கலாம். அதே மாதிரி இந்த எண்டூரா டைல் எல்லாமே ஆசிட் அண்ட் ஆல்கலி ரெசிஸ்டன்ட். இது வந்து உங்களுக்கு ஃபேக்டரிஸ்ல ஆசிட் ஸ்டோர் பண்ற கண்டெய்னர் தொட்டிக்கு கூட இந்த டைல ஒட்டுறாங்க. அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு இது வந்து யூஸ் ஆகும். பாத்தீங்கன்னா இது வந்து சைஸ் 2/2 சைஸ் டிஜிட்டல் கலெக்ஷன்ஸ். இது வந்து நீங்க பார்க்கிங்க்கு யூஸ் பண்ணலாம், இல்ல இண்டஸ்ட்ரீஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க, ஆட்டோமொபைல் ஷோரூம்ஸ் அந்த மாதிரி நிறைய இதில் யூஸ் பண்றாங்க. நமக்கு இது பட்ஜெட் இருந்தா இது வீட்டு பார்க்கிங்ல போடலாம், நல்லா ஹெவி டியூட்டியா இருக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட் 100 rupees கிட்ட வந்துடும். அதே சைஸ்ல இது 4/2 டைல். ஸோ அது 2/2 பார்த்தோம், இது அடுத்தது 4/2. இது இல்லாம வேற என்ன ஸ்பெஷாலிட்டி ப்ராடக்ட்ஸ் எண்டூரால இருக்குன்னா இது டாக்டைல்னு சொல்லுவோம். நம்ம கண்ணு தெரியாதவங்களுக்குலாம் வந்து பாத்வே காட்டுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய டெயில். பார்த்தீங்கன்னா தெரியும் கீழே அந்த இதில் காமிச்சிருப்பாங்க பாருங்க. ஸோ அவங்களுக்கு கண்ணு தெரியாதவங்க அவங்கள கைடு பண்ணுறதுக்காக போடுற டெயில்ஸ் இது. இந்த மாதிரி டெயில்ஸ் ஸ்பெஷாலிட்டி ப்ராடக்ட்ஸ் வந்து எந்த பிராண்ட்லையுமே கிடையாது. இதெல்லாம் கம்மியாக தான் வரும், 55 rupees 60 rupees அந்த ரேஞ்ச் தான் வரும். இதுக்கு அடுத்த டெயில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் டெயில். இது ஸ்விம்மிங் பூல் டெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நிறைய கலர்ஸ் இருக்கு, பிளைனும் இருக்கு, இந்த மாதிரி டிசைன் டிஃப்ரெண்ட் கலர்ஸும் இருக்கு. நார்மலாக செராமிக் டெயிலை தூக்கி ஸ்விம்மிங் பூலில் போட்டுருவாங்க, போடக்கூடாது. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வாட்டர் ப்ரெஷரை தாங்கணும். ப்ளஸ் 1 2வது என்னன்னு
பார்த்தீங்கன்னா இது வந்து வெயிலில் இருக்கக்கூடிய இடம் ஸ்விம்மிங் பூல், பாசி பிடிக்கும். இதில் வந்து ஆன்டி ஃபங்கல் கோட்டிங் இருக்குது. அதனால உங்களுக்கு இது எவ்வளோ வெயில் இருந்தாலும் இது இருந்தாலும் இதில் பாசிலாம் பிடிக்காது. உங்களுக்கு கிளீனிங்கில் மெயின்டெனன்ஸ்லேருந்து எல்லாமே ஈஸியாக இருக்கும். கெமிக்கல் ரெசிஸ்டன்ட், நீங்கள் எவ்வளோ ஹார்ஷான கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி இது பண்ணால் கூட உங்களுக்கு வந்து இது வந்து ஃபேட் ஆகாது. ஒன்று. ரெண்டாவது, ஜான்சனோட ஸ்விம்மிங் பூல் டைல் பார்த்தீங்கன்னா நம்ம ஒலிம்பிக் நார்ம்ஸ் படி தயாரிக்கப்பட்டிருக்கு. ஒலிம்பிக் ஸ்விம்மிங் பூலில் என்ன நார்ம்ஸ் இருக்கோ அதே நார்ம்ஸ் யூஸ் பண்ணி தயாரிச்சிருக்காங்க. ஸோ அதனால வந்து இது உங்களுக்கு லைஃப் நல்லா இருக்கும். இது வந்து எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 170-180 ருபீஸ் வரும். நம்ம கொடுக்குறது வந்து 80 ருபீஸுக்கு தான் கொடுக்குறோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஃபோட்டோவை பார்த்தா இண்டஸ்ட்ரீஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு டெய்லில் இந்த ஒன் சிங்கிள் டெய்லில் நீங்கள் 5 டன் 10 டன் வெயிட் வச்சா கூட இது உடையாது. அந்த அளவுக்கு இது வந்து திக்னஸும் உங்களுக்கு ஹெவியாக இருக்கும். இதெல்லாம் 20 mm டெய்ல். ஏதோ சைஸுக்கு திக்னஸுக்கு ஏற்ற மாதிரி மாறும். இது சின்ன சைஸ் டெய்லு, அது 20 mm. ஸோ அதில் வந்து இது பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் கிட்ட வரும். அதே இது 1/1 சைஸ் டெய்ல் போனீங்கன்னா இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக ரேட் வரும். இது வந்து மேக்ஸ் கிரிப்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷாலிட்டி டெய்லு. என்னன்னா இது நம்ம ஹாஸ்பிட்டல்ஸு இந்த மாதிரி ரேம்ப்ஸுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து தள்ளிட்டு போகிறவங்க திடீர்னு ஏதோ ப்ராப்ளம் விட்டால் கூட பின்னாடி ஸ்ட்ரக்சர் மூவ் ஆகிடக்கூடாது பேஷண்ட் இருக்கும்போது. ஸோ அந்த மாதிரி ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கக்கூடிய இடத்துக்கு இது போடுவோம். இது வந்து மேக்ஸ் கிரிப்னு சொல்லுவோம். கிரிப்பு நல்லா ஹெவியாக இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் வீட்டில் வந்து வயசானவங்க இருக்காங்கன்னா பாத்ரூம்ஸில் யூஸ் பண்ணலாம். ஏன்னா வயசானவங்க மோஸ்ட்லி தண்ணி இருந்துச்சுன்னா வலிக்கு விழுந்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் யூஸ் பண்ணலாம். பட் என்னன்னா இது கொஞ்சம் காஸ்ட்லியாக வரும். பாத்ரூம்ஸுக்கு நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா ரொம்ப ஏரியா கம்மியாக இருக்கும். 30 ஸ்கொயர் ஃபீட் 40 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே பாத்ரூம் வராது. ஸோ அதுக்கு ஒரு 10 ரூபா 20 ரூபா நம்ம எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுறதுனால ஒன்றும் ஆயிடாது. நம்ம வீட்டில் இருக்கிற பேரண்ட்ஸோட சேஃப்டிக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக உங்களுக்கு 1/1 வந்து 55 ருபீஸ் வரும். இதெல்லாம் 75 to 80 ருபீஸ் வரும். இதெல்லாம் வந்து பேசிக் ரேஞ்ச் பார்க்கிங் டைல் ஐவரி அண்ட் டெரகோட்டால மட்டும் வரும். டிசைன்ஸ் மட்டும் மாறும். இதெல்லாம் 40 ருபீஸ் தான் வரும் உங்களுக்கு. எனக்கு பட்ஜெட் இருக்குது, ஜான்சன் தான் போடணும், ஆனால் எனக்கு வந்து டிசைன்ஸ் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி போடலாம். இது வெறும் ஐவரி அண்ட் டெரகோட்டா மட்டும் தான் வரும். டிஜிட்டல் பிரிண்டிங் இருக்காது. ஸோ அதில் இருக்கிற மற்ற கலர்ஸ் இது டிசைன்ஸ் பேட்டர்ன்ஸ் நிறையா இருக்குது. ஸோ இப்போ நம்ம அந்த டிசைனர் டெய்ல்ஸ் பார்த்துட்டு இருந்தோம்ல, அது 2/2ல பார்த்துட்டு இருந்தோம். இது 2/1ல. ஸோ இந்த டெய்ல்ஸ் எல்லாம் சாட்டின் ஸ்மூத்தாக இருக்கிறதுனால இது நீங்கள் பாத்ரூம் வால்ஸில் ஒட்டலாம், இல்லை பெட்ரூம் வால்ஸ் அண்ட் ஆல்சோ டிவி பேக் ஏரியா எல்லாத்துக்கும் ஒட்டலாம். இந்த ஒரு டிசைனே வந்து ஒரு ஆர்கிடெக்சரல் ஸ்பெஷல் டிசைன்ஸ். இது வந்து எலைட் பிளஸ் டிசைன்ஸ் நாங்கள் சொல்கிறோம். ஸோ இது வந்து ரொம்ப சாட்டின் ஸ்மூத்தாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இதோட ஜாயின்ஸ் கூட தெரியவே தெரியாது. அப்படியே நீங்கள் வீட்டில் வந்து ஒரு பெயிண்டிங் பண்ண மாதிரி இருக்கும். ஒரு ஸ்பெஷல் ராயல் பிளே அந்த மாதிரி ஒரு பெயிண்டிங் பண்ண மாதிரி தான் ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ இந்த டெய்ல்ஸ் எல்லாம் வந்து ஆக்சுவல் எம்ஆர்பி வந்து 104 ருபீஸ். நம்ம வந்து இது 55 ருபீஸுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதில் இருக்கிற டிசைன்ஸ் தான் இதெல்லாம். இதில் மோர் தென் 100 வெரைட்டிஸ் இருக்கு. ஸோ நம்ம கிட்டேயே ஒரு 60 to 70 டிசைன்ஸ் மேலே நம்ம கிட்டேயே டிஸ்பிளே இருக்கு. ஸோ அதை தவிரையும் எங்கள் வெப்சைட்ல இருக்கு. ஸோ எங்க இருந்து நாங்கள் உங்களுக்கு எங்கேயுமே நீங்கள் டிஸ்பிளேவே பார்த்துராத டிசைன்ஸ் எல்லாம் பார்த்து நாங்கள் டிஸ்பிளே போட்டிருக்கோம். இப்போ நம்ம மார்பனைட்ல வந்து டபுள் சார்ஜ் பார்த்தோம். மார்பனைட்ல இன்னொரு டிவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல் பாடி டெயில். ஃபுல் பாடி டெயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்ல இருந்து பின்னாடி வரைக்கும் சேம் அதே கலர் தான் இருக்கும். நீங்கள் எவ்வளோ தேஞ்சாலும் உங்களுக்கு வந்து அதே கலர் தான் வந்துட்டே இருக்கும். இது வந்து ஸ்கொயர் ஃபீட் இந்த 4/2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியர்லி 85 to 90 ருபீஸ் வரும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸியும் இருக்கு, மேட்டும் இருக்கு. இந்த பிளாக் வந்து கிளாஸி, இந்த ஒயிட் வந்து மேட். இது பார்த்தா தெரியாது, நாங்கள் ரெண்டுமே சேர்ந்து ஒரு சின்ன மார்க்அப் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். எப்படி வேணால் நம்ம வீட்டில் யூஸ் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக ஒரு கிரியேட்டிவிட்டி உங்களுக்கும் வரணுன்றதுக்காக இது கொடுத்துருக்கோம். இது எங்களோட ஐடியா. உங்கள் வீட்டில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எப்படி வேணால் டிசைன் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 4 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டைல்ஸ் வச்சிருக்கோம். இது செராமிக்கு, அது வந்து உங்களுக்கு ஜிவிடின்னு சொல்லுவோம், கிளேஸ் வெட்ரிஃபைட் டைல். இது டபுள் சார்ஜ், இது ஃபுல் பாடி. இது எப்படி மக்கள் இதோட வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, செராமிக் டைல் இருக்கிறது சீப்பான குவாலிட்டி தான், அதுதான் ஸ்டார்டிங் ரேஞ்ச் வரும். பேக் சைடு இப்படி திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த ப்ரௌன் கலரில் இருந்தாலே செராமிக் டைல் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அது மட்டும் இல்லை, செராமிக் டைல் வந்து உங்களுக்கு 10% வரைக்கும் வாட்டர் அப்சார்ப்ஷன் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அது பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ தண்ணி ஊற்றுறோம், அப்படியே உள்ள ஃபுல்லாக உறிஞ்சிது. ஸோ செராமிக் டைல் எல்லாமே வாட்டர் ப்ரூஃப்னு சொல்லுவாங்க. ஆனால் அவுட்டர் பாடி மட்டும் தான் வாட்டர் ப்ரூஃப். பின்னாடி நீங்கள் தண்ணியை ஊற்றுனீங்கன்னா அது உள்ள உரிய தான் செய்யும். இதுவே வெட்ரிஃபைட் டைல், இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிவிடின்னு சொல்லுவோம், கிளேஸ்ட் வெட்ரிஃபைட் டைல். இந்த டைல் பார்த்தீங்கன்னா பின்னாடி கிரே கலரில் இருக்கும். இது எப்படி கிரே கலரில் மாறுது அப்படின்னா, செராமிக் டைல் வந்து நம்ம 800 டிகிரி செல்சியஸில் ஹீட் பண்ணுவோம். இது வந்து 1200 டிகிரி செல்சியஸில் ஹீட் பண்ணுறாங்க. ப்ளஸ் இதுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கெமிக்கல்ஸ்லாம் ஆட் பண்ணுறதுனால தான் அந்த கலர் வேரியேஷன் வருது. நீங்கள் டெம்பரேச்சர் அதிகமாக நம்ம பேக் பண்ணுறதுனால மாலிகூல்ஸ் வந்து ரொம்ப க்ளோஸாக பைண்ட் ஆகும். வாட்டர் வந்து 0.05% தான் வாட்டர் அப்சார்ப்ஷன். இப்போ நான் 2 ட்ராப் தான் தண்ணி ஊற்றிருக்கேன் பாருங்க, அப்படி நிற்கிது. இதே நம்ம செராமிக் டைலில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உறிஞ்சிருச்சு. அதில் ஒரு 2 ட்ராப் தான் ஊற்றிருக்கோம், அது வந்து உரியவே இல்லை. ஸோ அது ஃப்ரண்ட்டும் உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப், பேக் சைடுமே வாட்டர் ப்ரூஃப். இதுதான் உங்களுக்கு வெட்ரிஃபைடும் செராமிக்குக்கான டிஃப்ரென்ஸை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது. இது பார்த்தீங்கன்னா வெட்ரிஃபைடு தான், ஆனால் டபுள் சார்ஜ்னு சொல்லுவோம். டபுள் சார்ஜ் அப்படின்னா உங்களுக்கு வந்து
டபுள் கோட்டிங் வரும். இங்கே நீங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும், பாதி தூரத்துக்கு அந்த கலர் இறங்கியிருக்கும். ஸோ அதுதான் டபுள் சார்ஜுக்கான டிஃப்ரென்ஸ். இது ஃபுல் பாடி டெயில். இது வந்து மேலே என்ன கலர் இருக்கோ பின்னாடி வரைக்கும் லாஸ்ட் அந்த எண்டு வரைக்கும் அதே கலர் தான். நீங்கள் இந்த சைடில் பார்த்தீங்கன்னாலும் தெரியும், இங்கே இருக்க அந்த பிளாக் ஸ்பாட்ஸ் இங்கேயும் கூட இருக்கும், பின்னாடி பார்த்தாலும் இருக்கும். இது ஃபுல் பாடி டெயில். மேலே இருந்து பின்னாடி வரைக்கும் ஒரே டைப் ஆஃப் டெயில் தான் இருக்கும். சேம் கலர். நீங்கள் பிளாக் கலர் டெயில் எடுத்தீங்கன்னா பின்னாடியும் பிளாக் கலர் இருக்கும், ஒயிட் கலர் டெயில் எடுத்தீங்கன்னா பின்னாடியும் ஒயிட் தான் இருக்கும். இந்த 3 வெரைட்டியுமே வெட்ரிஃபைடு தான். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணி ஊற்றினீங்கனாலும் வாட்டர் அப்சார்பே ஆகாது, அப்படியே மேலே நிற்கும். செராமிக் டைலில் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் இழுத்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் வேணால் பாருங்கள், இப்போ நான் இவ்வளோ தண்ணி ஊற்றுறேன், இவ்வளோ தண்ணியும் ஒரே நிமிஷத்தில் காலியாகும், உள்ள போய்டும். எவ்வளோ தண்ணி ஊற்றிருக்கோம், இப்போ நாங்கள் கீழே இது பண்ணுறோம் பாருங்கள், தண்ணி எதுவுமே லீக் ஆகும், ஏன்னா ஃபுல்லாக உள்ளே இழுத்துருச்சு. ஆனால் நீங்கள் 2 ட்ராப் ஊற்றுனா கூட அது அப்படியே நிற்குது பாருங்கள். இந்த வெட்ரிஃபைட் டைலில் நான் டச் பண்ணுற பாருங்கள், அப்படியே நிற்குது பாருங்கள், அது உள்ளே இழுக்கவே இழுக்காது. உங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லாமே இங்கே இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு கடையாக ஏறி இறங்கணுன்ற அவசியமே இல்லை. இதுக்கான பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் இருக்குது, பெயிண்ட்ஸ் இருக்குது, எல்லாமே எங்ககிட்ட பிராண்டடாக இருக்குது. ஜான்சன் பிராண்ட் இருக்குது, ஜாகுவார் பிராண்ட் இருக்குது, ஏஷியன் பெயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஒவ்வொரு கடையாக அலையணும்னு அவசியம் இல்லை. உங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லாமே ஆல் இன் ஒன் ரூஃப். இப்போ நம்மகிட்ட ஏஷியன் பெயிண்ட்ஸும் இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவையான பெயிண்ட்டு, என்ன கலர், என்ன இது, ராயல் பிளே, எல்லாமே அதுவும் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ ஆல் அண்டர் ஒன் ரூஃப். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹெட் ஆஃபீஸ் வந்து ட்ரிச்சி தான். 30 வருஷமாக நம்ம இந்த ஃபீல்டில் இருக்கோம், ஜான்சன் டைல்ஸோட அசோசியேட்டாக இருக்கோம். சென்னையில் வந்து பாஸ்ட் 3 இயர்ஸாக இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த 3 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 வருஷமாக கன்சிக்யூட்டிவாக ஆல் ஓவர் சவுத் இந்தியாவில் நம்ம ஃபர்ஸ்ட் செகண்ட் ப்ரைஸ் வந்திருக்கோம். ஒரு தடவை ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்திருக்கோம். சவுத் இந்தியான்னு பார்க்கும்போது தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா அண்ட் தெலுங்கானா 5 ஸ்டேட்டில் நம்ம வந்து டாப் பொசிஷன் வந்திருக்கோம். நம்மளால் ஏன் இந்த அவார்டு வாங்க முடிஞ்சதுன்னா ரீசன் வந்து ஒரு நார்மல் ஒரு ரீட்டைல் ஷோரூமால் இவ்வளோ வால்யூம் பண்ண முடியாது. நம்ம ஹோல்சேல் பண்ணுறதுனால மட்டும்தான் இந்த வால்யூம் அச்சீவ் பண்ண முடியுது. நம்ம வந்து நாட் ஓன்லி இன் சென்னை, நம்ம மற்ற இடத்துக்குமே டெலிவரி கொடுக்குறோம். ஏன்னா எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் இருக்குது. நாங்கள் சென்னை, கரூர், கும்பகோணம், திருச்சி எல்லா இடத்துலையும் எங்களுக்கு பிரான்ச்சஸ் இருக்குது. உங்களுக்கு எங்கே உங்கள் வீடு இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பிரான்ச்லேருந்து உங்களுக்கு டெலிவரி வந்துடும். ஓகேண்ணா, உங்ககிட்ட ஆர்டர் பிளேஸ் பண்ணால் நீங்கள் வந்து எவ்வளோ நாளில் வந்து டெலிவரி கொடுக்க முடியும்? 90% ஆஃப் த மெட்டீரியல் நம்மக்கிட்ட ஸ்டாக் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் எப்போவுமே. நீங்கள் எந்த கடைக்கு போனாலுமே என்ன ஸ்டாக் இருக்கோ அதை மட்டும் தான் டிஸ்பிளேல வச்சு காமிப்பாங்க. உங்களுக்கு நீங்கள் ஒரு 10 days 15 days முன்னாடி வந்தீங்கன்னா நம்மக்கிட்ட டிஸ்பிளேல இல்லாத கம்பெனியில் அவைலபிள் இருக்கக்கூடிய மற்ற டிசைன்ஸுமே கொடுக்கலாம். இங்கே டிஸ்பிளேல இருக்கிற 90% மெட்டீரியல் எப்போவுமே ஸ்டாக் இருக்கும், இமீடியட்டாக நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஒரு 10 நாள் முன்னாடி வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் சாய்ஸ், இன்னும் கலெக்ஷன் நிறைய உங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்டர், பில்டர், ஆர்கிடெக்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஸ்பெஷல் ப்ரைஸ், ஹோல்சேல் ப்ரைஸ் அப்படின்னு இல்லை. ஏன்னா நாங்கள் தான் வந்து ஜான்சனோட மெயின் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்னால நீங்கள் ஈவன் சிங்கிள் பாத்ரூம் எங்ககிட்ட எடுக்க வந்தாலும் உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸில் தான் நாங்கள் கொடுக்க போகிறோம். ஸோ அதுதான் நீங்கள் ஏன் ஷில்பாவில் வந்து எடுக்கணும் அப்படின்ற ரீசன் வந்து அதுதான். பிகாஸ் நாங்கள் ஹோல்சேலர்ஸ்னால எங்களுக்கு எல்லாருக்குமே ஹோல்சேல் ப்ரைஸ் கொடுக்க முடியும்.